ஓம் சாந்தி. ஸ்ரீ பாபா நினைவிருக்கின்றதா? பாபா இன்னைக்கு முரளியில் தீபாவளினா என்ன, உண்மையான தீபாவளி நமக்கு எப்போ ஏற்படுதுன்னு கேட்குறாரு. உலகத்தில் ஒவ்வொரு வருஷமும் வர்றது வேற, ஆனால் நமக்கு எப்போ உண்மையான தீபாவளி, எப்பொழுது பரமாத்மா சிவன் தனது பரந்தாம இருக்கையிலிருந்து எப்பொழுது இந்த ஸ்தூல உலகத்துக்கு வந்து ஆத்மா என்ற அணைய போகிற தருவாயில் இருக்கக்கூடிய அந்த ஜோதிக்கு எப்பொழுது நெய்யிடுகிறாரோ அப்பொழுது ஆத்ம ஜோதி என்பது பிரகாசமாகுது. இதுதான் நமக்கு உண்மையான தீபாவளின்னு சொல்கிறார் பாபா. 9/2/2024 பாபா சொல்கிறாங்க, मीठे बच्चे शिव जयंती पर तुम खूब धूमधाम से निराकार बाप की बायोग्राफी सबको सुनाओ. ये शिव जयंती ही हीरे तुल्य है. இனிமையான குழந்தைகளே, சிவ ஜெயந்தி அன்று நீங்கள் மிக சிறப்பாக மிக மிக கோலாகலமாக நிராகார் சிவன் ஜோதி, அவர் நமக்கு அப்பா என்ற அவருடைய சரித்திரத்தை, அவருடைய பயோகிராஃபியை எல்லாருக்குமே சொல்லுங்கள். சிவ ஜெயந்தி தான் வைரத்துக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு ஜெயந்தி, ஒரு விழா. இதுக்கு மேலே ஒரு திருவிழா, மிக சிறப்பான ஒரு திருவிழா அப்படிங்கிறது எதுவுமே இல்லைங்கிறார் பாபா. பாபா क्वेश्चन கேட்குறாங்க, तुम ब्राह्मणों की सच्ची दिवाली कब है कैसे? பிராமணர்களுக்கு உண்மையான தீபாவளி எப்போ, எப்படி? वास्तव में शिव जयंती ही तुम्हारे लिए सच्ची सच्ची दिवाली. பாபா சொல்கிறாங்க, உண்மையிலேயே சிவ ஜெயந்தி தான் உங்களுடைய மிக சிறப்பான உண்மையான தீபாவளி. क्योंकि श्री बाबा आकर तुम आत्मारूपी दीपक को जगाते हैं. ஏன்னா ஸ்ரீ பாபா வந்து ஆத்மாக்களாகிய உங்களை என்ன பண்ணுறார், உங்களுடைய ஆத்ம ஜோதி ஆத்ம தீபத்தை ஏற்றுகின்றார். हर एक के घर का दीप जलता है, अर्थात आत्मा की ज्योति जगती है. உங்களுடைய ஒவ்வொரு வீட்டிலும் தீபம் என்பது ஏற்றப்பட்டிருக்கிறது, அதாவது ஆத்ம ஜோதியானது பிரகாசமாக இருக்கிறது. वह स्थूल दीपक जलाते हैं, लेकिन तुम्हारा सच्चा दीपक शिव बाबा के आने से जगता है. इसलिए तुम खूब धूमधाम से शिव जयंती मनाओ. பாபா சொல்கிறாங்க, தீபாவளி அன்று உலகத்தினர் எல்லாருடைய வீட்டை சுத்தப்படுத்தி அவரவர் வீட்டில் விளக்கேற்றுறாங்க, தீபம் ஏற்றுறாங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு உண்மையான தீபாவளி என்பது சிவபாபா எப்பொழுது வந்து உங்களுடைய ஜோதியை ஏற்றுகிறார் அப்பொழுதுதான் உங்களுக்கு உண்மையான தீபாவளி. ஆகையினால நீங்கள் மிக சிறப்பாக மிக கோலாகலமாக சிவ ஜெயந்தியை கொண்டாடுங்கள். இப்போ இந்த வருஷம் நம்ம சிவ ஜெயந்தி எப்படி கொண்டாடணும் பிளான் பண்ணணுங்கிறார் பாபா. கோலாகலமான எப்படி, பாபாவுடைய பயோகிராஃபி எல்லாருக்கும் போகணும், மெசேஜ் பேப்பரில் கொடுக்கலாம், டிவியில் பேசலாம், அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். அப்போ தான் எல்லா மீடியா மூலமாக எல்லாருக்கும் அது சென்றடைய வாய்ப்பு இருக்குது. ओम शांति. मीठे मीठे रूहानी बच्चे शिव की जयंती मनाते हैं और भारत में तो शिव जयंती मनाते ही हैं. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு சிவ ஜெயந்தி என்பது, குழந்தைகள் சிவனுடைய ஜெயந்தியை கொண்டாடுறீங்க. பாரதத்தில் சிவ ஜெயந்தியை கொண்டாடி ஆகிறாங்க. ஜெயந்தி ஏக்கி மனாய் ஜாத்தி ஹே. பாபா சொல்கிறாங்க, ஜெயந்தி என்பது பிறந்த நாள் என்பது, பிறந்த தினம் என்பது ஒருவருக்குத்தான் கொண்டாடப்படுது. उसको फिर सर्वव्यापी कर देते.
அவருக்கு பிறந்த நாளை கொண்டாடிட்டு எங்கும் நிறைந்தவர்னு சொன்னால் என்ன அர்த்தம்? सर्वव्यापी की जयंती हो न सके, எங்கும் நிறைந்தவருக்கு எப்படி ஜெயந்தியை கொண்டாட முடியும்? ஜெயந்தி கப் மனாய் ஜாத்தி ஹே, சிவனுக்கு ஜெயந்தி என்பது எப்பொழுது கொண்டாடப்படுகிறது கேட்குறார் பாபா. அப்போது ஜெயந்தி பிறந்த நாள் அப்படின்னு ஒரு மனிதனுக்கு எப்போ கொண்டாடுறோம்? जब गर्भ से बाहर आते, கர்ப்பத்திலிருந்து எப்போ அந்த ஆத்மா வெளிவருகிறதோ அந்த செகண்ட் தான் அதுக்கு பிறந்த நாள். शिव जयंती मनाते तो ज़रूर हैं, आर्य समाजी भी मनाते हैं. अभी तुम मनाएंगे 2024 में 88 जयंती गोया 88 वर्ष हुआ जयंती को. பாபா சொல்கிறாங்க, சிவ ஜெயந்தி நீங்கள் அவசியம் கொண்டாடுறீங்க. ஆரிய சமாஜத்தினரும் கொண்டாடுறாங்க, ஆரிய சமாஜத்தை சேர்ந்தவர்களும் கொண்டாடுறாங்க. இப்பொழுது நீங்கள் எத்தனாவது சிவ ஜெயந்தியை கொண்டாட போகிறீங்க? 2024 வருஷத்தில் 2024 ஆண்டில் 88வது ஜெயந்தி. 88 வருஷம் ஆகிவிட்டது சிவ பரமாத்மா இந்த சிருஷ்டிக்கு வந்து. ஜன்மதின் தோ சப்கோ யாத் ரஹ்தா ஹே. பாபா சொல்றாரு, பிறந்த நாள் ஒவ்வொருவருக்குமே அவரவருக்கு நினைவில் இருக்கும். ஃபலானே தின் ஏ கர்ப்ப சே பாகர் ஆயா. अब शिव बाबा की तुम 88 जयंती मनाएंगे. பாபா சொல்கிறாங்க, இன்னாருக்கு பிறந்த நாள் இதுங்கிறது ஞாபகத்தில் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்னா காலையில் விஷ் பண்ணுறாங்க எல்லாருமே. அதே போல் பாபா சொல்கிறாரு, சிவபாபாவுக்கு 88வது ஜெயந்தியை நீங்கள் கொண்டாட போகிறீங்க. ஒத்தொகை நிராக்கார். அவர் யார்? கர்ப்பத்திலேருந்து வந்தாரா? நீராக்கார், நீர் ஆக்கார், ஸ்தூல சூக்ஷ்ம ஷரீரம் இல்லாதவர். உன்கி ஜெயந்தி கேசே ஹோ சக்தி. அவருக்கு எப்படி ஜெயந்தி என்பது கொண்டாட முடியும்? इतने बड़े बड़े मनुष्यों के पास निमंत्रण कार्ड जाता है, कोई को पूछना तो चाहिए जयंती कैसे मनाते हो. சிவராத்திரி சிவ ஜெயந்திக்கான இன்விடேஷன் கார்டு எவ்வளோ பேருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? யாராவது உங்கள்கிட்ட கேட்கணும், எப்படி இந்த ஜெயந்தியை நீங்கள் கொண்டாடுறீங்க? 88வது ஜெயந்தின்னு போட்டிருக்குதே என்ன? உஸ்னே ஜனம் கப் और कैसे लिया. அவர் எப்படி ஜென்மா எடுத்தார், எங்கே எடுத்தார், எப்படி எடுத்தார்? फिर उसके शरीर का नाम क्या रखा. அவர் ஜென்மா எடுத்த பிறகு அவருடைய சரீரத்துக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டது? அவர் எந்த சரீரத்தில் பிரவேசம் செய்துள்ளாரோ அந்த சரீரத்துக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டது? परंतु ऐसे पत्थर बुद्धि कभी पूछते ही नहीं. யாருமே இதை பற்றிலாம் கேள்வி கேட்குறதே இல்லை உங்ககிட்ட. ஏன்னா அந்த அளவுக்கு புரிந்து கொள்ளவில்லை. तुम उनको बता सकते हो वो है निराकार, उनका नाम शिव है. அவரை பற்றி அவங்க கேட்காட்டாலும் பரவாயில்ல, அவரை பற்றி நாம தான் சொல்ல முடியும். சிவ பரமாத்மா நிராகார், அவருடைய பெயர் சிவன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அப்போ பாபா இன்றைக்கி என்ன சொல்கிறார்? சிவராத்திரி சிவ ஜெயந்தி நம்ம எப்படி கொண்டாடுகின்றோம், சிவனுக்கு 88வது சிவ ஜெயந்தி எப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அச்சா, தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், शिव जयंती धूमधाम से मनाओ. शिव जयंतिயை கோலாகலமாக கொண்டாடுங்கள். श्री बाबा के मंदिर से शिव की
और लक्ष्मी नारायण के मंदिर में लक्ष्मी नारायण व राधे कृष्ण की बायोग्राफी सुनावो. சிவ பாபாவுடைய கோவிலில் போய் சிவனுடைய பயோகிராஃபியை சொல்லுங்க. லக்ஷ்மி நாராயணருடைய கோயிலுக்கு போங்க, ராதே கிருஷ்ணருடைய கோவிலுக்கு போங்க, அவரவருடைய பயோகிராஃபியை சொல்லுங்க. சப்கோ யுக்தி யுக்தி சம்ஜானி தோ. பாபா சொல்கிறாங்க, அனைவருக்கும் ரொம்ப யுக்தியோட நீங்கள் தெளிவாக்கத்தை கொடுக்க வேண்டும். नेक्स्ट पॉइंट, अज्ञान अंधियारे से बचने लिए आत्मा रूपी दीपक को ज्ञान घृत से सदा प्रज्वलित रखना है. அஞ்ஞான இருளிலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள ஆத்மா என்ற தீபத்திற்கு ஞானம் என்ற நெய்யை சதா விட்டு உங்களுடைய ஆத்ம தீபத்தை பிரகாசமாக வைத்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன? தினம் முரளி கேட்கணுங்கிறார் பாபா. பாபாவுடைய ஞானம் கேட்க கேட்க ஆத்மாவுக்கு இடக்கூடிய நெய், பாபாவை நினைவு செய்ய செய்ய ஆத்மாவிற்கு விடக்கூடிய நெய், இதன் மூலமாகத்தான் ஆத்ம ஜோதியானது பிரகாசமாகும். दूसरों को भी अज्ञान अंधियारे से निकालना है. மற்றவர்களையும் அறியாமை என்ற இருளிலிருந்து வெளியேற்ற வேண்டும். பாபா வரதான் கொடுக்குறாங்க. सर्व गजानों से संपन्न बन, निरंतर सेवा करने वाले अकूट अखंड महादानी भव. அனைத்து பொக்கிஷங்களாலும் அனைத்து களஞ்சியங்களாலும் நிரம்ப பெற்றவராகி நிரந்தர சேவா செய்யக்கூடிய அளவற்ற அக்கண்ட எல்லையற்ற மகாதானி ஆகுங்கள். बाप दादा ने संगम युग पर सभी बच्चों का अटल अखंड का वरदान दिया है. பாப் தாதா சங்கம யுகத்தில் அனைத்து குழந்தைகளுக்கும் துண்டிக்கப்படாத நீண்ட கால கஜானாக்களை கொடுத்துள்ளார் என்ற வரதானத்தை குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கார். எப்படி இருக்கணுங்கிறாரு? அகண்ட அட்டல் அகண்ட் பவ அப்படிங்கிற வரதானம் கொடுத்திருக்கார். जिस वरदान को जीवन में धारण कर अखंड महादानी अर्थात निरंतर सहज सेवादारी बनते हैं. யார் இந்த வரதானத்தை வாழ்க்கையில் கடைபிடித்து துண்டிக்க முடியாத, அதாவது எல்லையற்ற மகாதானி ஆகின்றார்கள், அதாவது நிரந்தரமாக சகஜமாக சேவாதாரி ஆகின்றார்களோ அவர்களே நம்பர் 1 அடைகின்றார்கள். द्वापर से भक्त आत्माएं भी दानी बनते हैं. द्वापर युगத்திலிருந்து பக்த ஆத்மாக்கள் दानी ஆக்குறாங்க. लेकिन अकूट गजानों के दानी नहीं बन सकती. ஆனால் அளவற்ற அழிவற்ற பொக்கிஷங்களை தானம் செய்வதில்லை. विनाशी गजाने या वस्तु को दानी बनते हैं. அழியக்கூடிய செல்வத்தையோ அல்லது பொக்கிஷங்களையோ தானம் செய்கிறாங்க. लेकिन आप दाता के बच्चे जो सर्व गजानों से संपन्न हो, நீங்கள் வள்ளலின் குழந்தைகள், அனைத்து பொக்கிஷங்களாலும் நிரம்பி இருக்கின்றீர்கள். वह एक सेकंड भी दान देने के बिना रह न सके. எல்லாமே நிரம்பி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு வினாடி கூட தானம் செய்யாமல் இருக்க முடியாது. அவங்க வாழ்க்கையில் ஏதாவது கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால் பாபா சக்திகள், குணங்கள், கலைகள் எவ்வளோ கொடுத்துருக்காரு, பொக்கிஷங்கள், இதெல்லாம் நாம் தானம் செய்ய வேண்டும். ஸ்லோகன், अंदर की सच्चाई सफाई प्रत्यक्ष तब होती है जब स्वभाव में सरलता हो. பாபா சொல்கிறாங்க, உங்களுக்குள் எப்பொழுது சத்தியமும் சுத்தமும் வெளியாகும் என்றால், எப்பொழுது
உங்களுடைய ஸ்வபாவம் சரளத்தன்மை நிறைந்ததாக இருக்குமோ அப்போ. சரளத்தன்மைனா ஈஸி நேச்சர், எல்லாரோட மிங்கிள் ஆகணும். எப்படி பாபா உதாரணம் சொல்லுவார், உருளைக்கிழங்கு ஆளு, ரெண்டாவது பால், இது ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட போடலாம். எந்த ஒரு சப்ஜி பண்ணாலோ குழம்பு வச்சாலோ எல்லா பொருள்கள்லையும் நம்ம இதை போடலாம், மிங்கிள் ஆகிடும் அது. அந்த மாதிரி நம்ம நேச்சர் எப்போ சரளத்தன்மை உடையதாக இருக்குதோ அப்போ தான் பாபா சொல்கிறாரு, உங்களுக்குள் சத்தியமும் சுத்தமும் வெளியாகும். இதன் மூலமாகத்தான் பாபாவை நாம் பிரத்யக்ஷம் செய்ய முடியும். அச்சா, ஓம் சாந்தி.